நான் டீ மசாலா பொடி பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு எல்லாம் கூட சேர்த்து ஒரு மசாலா பொடி படித்து வச்சுருக்கேன் டீக்கு. நான் 1 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் டீ போட போகிறேன். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. அதில் இந்த டீ பொடி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது பாதியாக சுண்டிடும். இப்போ நம்ம இந்த டீ மசாலாவை கொதிக்க வச்சுட்டோம். அதை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பால், சுகர் 2 ஸ்பூன், இந்த சுக்கு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாமே நேரத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அப்போதைக்கு கஷ்டப்பட வேண்டாம். அதிலே மிளகும் சேர்த்துருக்கேன். இதை குடித்தோம்னா தலைவலி, ஜலதோஷம் எல்லாம் மாறும். இப்போ கோல்டு பொல்யூஷன்னாலேயும் ஒரு நேரங்கட்ட ஒரு கிளைமேட்னாலேயும் நமக்கு அடிக்கடி ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி தலையில் பழுப்பு அது மாதிரிலாம் வரும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி சுக்கு, மிளகு, கிராம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஜலதோஷம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நல்லது. ஒரு வலி நிவாரணி மாதிரியும் பிரவர்த்திக்கும். அதனால் இது நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் இது போடும்போது சிலப்போ பால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சுக்கு போடும்போது. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் நான் அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துருக்கேன். ஒரு ப்ரிகாஷன் மெத்தட் தான். எல்லா சமயத்திலும் இல்லை, சில சமயத்தில் நம்ம போட்ட பொடிகள்னால பால் கெட்டு போச்சான்ற ஒரு டவுட்டு வரும். அதனால தான் நான் அதை தனியாக காய்ச்சிக்கிட்டேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சாயிலே நம்ம அரிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கூட டிகாஷன் 2வது வீழும். இப்போ சாயை தலைச்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சாய் அரிப்பையிலே நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகும் டிகாஷன். நம்ம இது சுகரும் போட்டிருக்கோம். அதில் இருக்கிற அழுக்கும் கூட இதில் அரிச்சிடும். சாய் எங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஒரு தரம் ஆற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா கிளாஸில் விட்டு கொடுக்கலாம். சிலப்போ சூடோடு கொடுக்கும்போது கிளாஸு வெடிக்கிறது உண்டு. அதனால் கொஞ்சம் ஆற்றிக்கிட்டே நம்ம கிளாஸில் ஊற்றி கொடுத்துடலாம். இதே கட்டஞ்சாயானாக்கா நம்ம புதினா, துளசி, லெமன் ஃப்ளேவரு அது மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ இது பால் சாயானதுனால இந்த டெஸ்டிங் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம டீ வந்து நல்லா கொதிச்சிருக்கு. அதனால் சூடு தாங்க முடியல. நம்ம இதில் ஆவி பறக்கும் டீ ரெடி. இதை குடித்தோம்னா நமக்கு ஜலதோஷம் எல்லாம் மாறும். உள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் செய்யும். தான் தேநீர் சாய்.